மனசு கிழக்க 5வது மைல் அடகுத்தூர். 62 வருஷத்துலேருந்து 2025 வரையிலும் அந்த சோடா கடை தான் நடத்திட்டு இருக்கிறேன். ஆரஞ்சு கலரு, கோலா, நன்னாரி, செருப்பத்து, சோடா, இது 4 தான் இப்போ நாங்கள் எப்பவுமே அதுக்கு தான் இருக்குது. சர்க்கரை போட்டு சீராக காய்ச்சறது, காய்ச்சி ஆற வச்சு வடிகட்டி ஒவ்வொரு பாட்டிலும் கழுவி வச்சு ஒவ்வொரு ஸ்பூன் அளந்து ஊற்றுவோம். மறுபடியும் அதை கழுத்து அளவுக்கு தண்ணி ஊற்றி சுற்றுவோம். ஒரு கலர் 15 பைசா கொடுத்தேன் 62ல். சோடா 10 பைசா கொடுத்தேன். ஜிஞ்சர் 2 ரூபாய்க்கு கொடுத்தேன். இப்போ சோடா 10 ரூபா, கலர் 10 ரூபா, ஜிஞ்சர் 20 ரூபா. 10 வருஷமாக நடந்து இதே கடையில் சம்பளத்துக்கு இருந்தேன். சம்பளத்துக்கு இருந்து தொழிலெல்லாம் பழகிட்டு எப்படி செய்கிறதுன்னு பழகிட்டு வந்து தான் நான் தனியாக ஆரம்பித்தேன். நான் பழகினவங்கன்னா நெகமம். அங்கே கடைக்காரர்கிட்ட ஒரு கடைக்காரர்கிட்ட 10 வருஷம் சம்பளத்துக்கு இருந்து தொழில் பழகிட்டு அதை விட்டு நின்று வந்து தான் நான் தனியாக ஆரம்பித்தேன். நம்மளுக்கு வயசு இப்போ 95 முடிஞ்சது 6. தொழில் இப்போவுமே எல்லாம் யார் பார்த்தாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. இதுவரையில் ஒரே குறை சொன்னது கிடையாது. கோயம்புத்தூர், செட்டிபாளையம், போத்தனூர் எங்கேருந்து வந்தாலும் இங்கே வண்டி நிற்காது, போகாது. நின்று சோடா சாப்பிட்டு தான் போவாங்க. சர்பத்து, சோடா. பொள்ளாச்சி வரைக்கும் வர்றவங்க நிற்பாங்க. அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குதும் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு நல்ல வேரத்தை வாங்கியிருக்கிறேன். கெட்டதை சொல்லல. எங்கெங்கெல்லாம் அனுப்பியிருக்கீங்க? இங்கே பக்கத்து ஊர்களுங்க, மட்டுவாய், மன்றாம்பாளையம், லட்சுமாங்கிபாளையம், பூருண்டபாளையம், அது போகும். இப்படி போனால் பணப்பட்டி, பொன்னாக்காணி, குயலை போகும். கார்ச்சேரி, தேகாணி, இப்படி போனால் கோதவாடி, கொண்டம்பட்டி போகும். எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தது தான் முதல்ல. சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது. இது வந்தது கூல்ட்ரிங்க்ஸு. அப்படியே அதை வாங்கி வச்சுட்டு கடைக்காரர்கள்லாம் ஒவ்வொருத்தராக வேண்டாம்னு நிப்பாட்டிட்டாங்க. எந்த கடைக்கும் கொடுக்குறது இல்லை. 2 கடை கொடுத்துட்ருக்குறேன். உள்ளூருக்குள்ள ஒரு கடை, பக்கத்து ஒரு மன்றாம்பாளையத்தில் ஒரு கடைக்கு கொடுத்துட்ருக்குறேன். பாக்கி அங்கேயும் போகிறதில்ல, கடையோடு சரி. கடைகளுக்கு போடுறதுக்கு கடை யாரும் வாங்கிறது இல்லை. போட்டுடலாம், வாங்கணுமெல்லாம். கடையில் வாங்கி விற்பனை பண்ணணுமில்ல. அவியா சரக்கு கேட்டால் தானே போட முடியும். இப்போ நீங்கள் வந்து சோடா கொடுன்னு கேட்டால் தானே நான் கொடுக்க முடியும். பொருள்கள்லாம் அதே தரத்தில் வாங்கிக்கிறோம். சர்க்கரையுமே சர்க்கரை தான், வேறு எந்த மிஷினும் இருக்காது. காய்ச்ச வேண்டியது அந்த பவுடரை செஞ்சு அதே பருவரை செஞ்சு தான் வாங்குவேன். ஆரம்பத்தில் வாங்கினது இன்றைக்கி வாங்கிட்டு இருக்கிறேன். கடைக்காரரே பேசுவாங்க, எத்தனையோ புதுசாக வந்து இன்னும் அதையவே கேட்குறீங்களேன்னு. எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா நல்லா இருக்கிற பொருள் தான் வேணும். 3 மாதத்துக்கு இருந்தாலும் கிடாது. நான் செய்கிற பக்குவம். இப்போ 10 ரூபாய்க்கு சோடா கலரும் 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்குது அப்படின்னா இங்கே கிராமம் வியாபாரமாகாது. அதான் அதை வாங்கி கையில் குடிச்சிட்டு போடுறாங்க 10 ரூபான்னு. இது யாருங்க எச்சா போட்ட வாங்குவாங்க. இது வரையிலும் இந்த 10 ரூபா வியாபாரத்துலேயே நல்லா அந்த கூலிஸ் எல்லாம் வராது. வியாபாரம் நிறையா ஓடிச்சு. மாட்டு வண்டி, சைக்கிளு, டிவிஸு எல்லாம் வச்சு ஓட்டினோம். நிறைய வியாபாரம் போச்சு. நல்லா தாக்கு பிடிச்சிது. இப்போ எல்லாம் நின்று போச்சு. பிள்ளை பசங்கள்லாம் தனித்தனியாக ஒதுக்கி விட்டாச்சு. நாங்கள் 2 வேறு. எங்கள் அளவுக்கு நடக்கும்.